السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 40 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 41வது பாடத்தை தொடங்க உள்ளோம். பாருங்கள், இன்றைய பாடத்தை நாம் பார்ப்போம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டுக்காக வேண்டி இவங்களால் முடிந்த நன்கொடைகளை அளிப்பதற்கும் இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்வதற்கும் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், மீசானு சர்ஃபி என்ற பாடத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பாடத்துடைய தம்ரீன்களை கிட்டத்தட்ட 3-4 பாடங்களாக தொடர்ந்து அதோடைய பயிற்சிகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். அதோடைய தொடர்ச்சியாக இந்த பயிற்சியை நாம் இன்று காண இருக்கிறோம். வாருங்கள், இன்றைய பயிற்சியை தொடர்ந்து இன்று பார்ப்போம். 12வது தம்ரீனை பாருங்க. ஃபிஅலு மீகாத்தின் வகத்த. மீகாத் என்ற வார்த்தையின் ஃபிஅல் ஆகிறது வகத்தவா இருக்கும். ஃபிஅலு மீகாத்தின், இந்த தா குண்டு தா, இது என்னது குண்டு தா, இது சாதாரண தா. அப்ப இந்த மீகாத் உடைய ஃபிஅல் ஆகிறது வகாவா இருக்கும். ஃபமா மீசான் உருமா, அவ்விரண்டு வார்த்தையுடைய மீசான் என்ன? இந்த மீகாத், இந்த மீகாத் இருக்குல்ல, இந்த 2 வார்த்தையின் மீசான் என்ன? அவருடைய வசன் என்ன? ஒமாதா ஃபீஹிமா, அவ்விரண்டிலேயும் எது இருக்கிறது? மின் ஏழாலில் இருந்து எது இருக்கிறது? இந்த மீகாத்துல எது இருக்கிறதுன்னு கேட்கிறோம். சரியா? அப்ப மீசானையும் அதுல இருக்கிறதையும் நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப நம்ம சொல்ல போறோம். சரியா? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் மீகாத்தும் அல்லதி ஃபஅலுஹா, எத்தகைய வார்த்தை? அல்லதி, அந்த வார்த்தையாகிறது. ஃபஅலுஹா, அந்த வார்த்தையின் ஃபஅலாகிறது. வகத்தவா இருக்குமே, அந்த வார்த்தையின் ஃபஅலாகிறது வகத்தவா இருக்குமே, அத்தகைய மீகாத் என்ற வார்த்தை. அப்ப இதோடைய அசல் என்னன்னா மியூகாத்துன். ஏன்னா வகத்த தானே அசலு, வாவ் காஃப் தானே அசலு. அதன்படியே கொண்டு வாங்க, என்ன வரணும்? மியூகாத்துன். மீகாத்துடைய அசல் என்ன? மியூகாத்துன். அப்ப இதோட அசலுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? வசன் எடுக்கணும். இப்ப இது வசன் தெரியும்ல நம்மளுக்கு. இந்த மீம் அதிகப்படி, இந்த அலிஃப் அதிகப்படி, இந்த வாவ் காஃப் தாக்கு தான் என்ன செய்யணும்? ஃபா ஐன் லாமா மாத்தணும். அப்ப மியூ காத்துன் மிஃப் ஆலுன் மாறிடுச்சா? அப்ப ஏன் இங்க வாவ் வராம ஏன் வந்துச்சு? அதான் இங்க சொல்ல போறாங்க. வகாத்தில் வாவு சாக்கினத்தன் பஅத கஸ்ரின். இந்த வாவ், இந்த வாவ் இருக்குல்ல, கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலையில் நிகழ்ந்து விட்டது. கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலையில் நிகழ்ந்து விட்டது. எனவே அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது. நமக்கு சட்டம் தெரியும். சுக்குன் பெற்று கசருக்கு பிறகு சுக்குன் பெற்று வந்துச்சுன்னா அந்த வாவை யாவா மாத்தணும். அதனால அந்த வாவு யாவாக புரட்டப்பட்டது. அடுத்து பாருங்க, மீகாத்துன். இதோடைய வசன், இதோடைய அசல் என்னன்னு பார்ப்போமா? மீகாத் என்ற வார்த்தையாகிறது. அல்லதி, எத்தகைய மீகாத் என்ற வார்த்தை? ஃபஅலுஹா, அந்த வார்த்தையின் ஃபஅல் ஆகிறது வகாவா இருக்குமே, அத்தகைய மீகாத், அத்தகைய மீகாத் என்ற வார்த்தையாகிறது. அதோடைய அசல் என்ன? மியூகாயத்துன். என்ன வரணும்? மியூகாயத்துன். ஏன்னா வாவ் காஃபியா தானே அசலு. வாவ் காஃபியா அசல்னா அது 3மே வரணும்ல. அசல்ல எப்படி வரணும்? மியூகாயத்துன், மியூகாயத்துன் வரணும். அப்ப இந்த அசலுக்கு தான் வசன் எடுக்கணும். இப்ப இதன்படி பாருங்க, வாவ் ஃபர்ஸ்ட் எழுத்து ஃபாவா மாத்திருங்க, காஃப் 2வது எழுத்து ஐனா மாத்திருங்க, யா 3வது எழுத்து அது லாமா மாத்திருங்க. மாத்திட்டீங்கன்னா மிஃப் மியூகாயத்துன் மிஃப் அலத்துன்.
எடுத்தாச்சா? இப்ப இதுல என்ன ஏழால் ஏற்பட்டு இப்படி மீகாத்துன்னு மாறுச்சுன்னு பார்ப்போமா? என்னன்னா ரெண்டு ஏழால் ஏற்பட்டிருக்கு. ஃபீஹா இந்த வார்த்தையிலே, மியூகாயத்துன் என்ற வார்த்தையிலே ஏழாலானி ரெண்டு ஏழால் இருக்கிறது. அல் அவ்வளு முதலாவது ஏழால் ஆகிறது. கல்புல் வாவி யான் வாவை யாவாக புரட்டுவதா இருக்கும். இந்த வாவை யாவா புரட்டிட்டோம். ஏன்னா மேல போக சொன்ன அதே காரணம் தான். வாவ் சுக்குன் பெற்று இந்த மாதிரி கசர் இருக்கறனால வாவை என்ன செஞ்சிட்டோம்? யாவா புரட்டிட்டோம். லிவுகூஇஹா சாக்கினத்தன் பாத கஸ்ரின் அந்த வாவ் கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலையில் நிகழ்ந்ததின் காரணமாக அந்த வாவ் யாவாக புரட்டுவதா இருக்கும். அப்ப இந்த வாவ் இது இருந்தனால யாவா மாத்தி மீ கையத்துன் இப்ப எப்படி மாறிடுச்சு? மீ கையத்துன் மாறிடுச்சு. வசானி இரண்டாவது ஏழாலாகிறது. கல்புல் யாயி அலிஃபன் லி தஹர்ருகிஹா வன்ஃபித்தாஹி மா கபலஹா யா ஹரக்கத் பெற்று அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதஹ் பெற்றதின் காரணமாக யா அலிஃபாக புரட்டுவதா இருக்கும். அப்ப யா ஹரக்கத் பெற்றுச்சா, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபதஹ் இருக்கா? இப்ப யா ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள ஃபதஹ் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? அலிஃபா மாத்தணும்னு நம்ம படிச்சிருக்கு ஏழால் பாடத்துல. அதனால இந்த யாவை அலிஃபா மாத்தி மீ காயத்துன் இருந்தது. இப்ப யாவை அலிஃபா மாத்திட்டா மீ காத்துன் மாறிடும். அதனாலதான் மீ காத்துன் மாறிடுச்சு. சரியா? அப்ப வக்கத்தனா நேரம் ஆனதுன்னு அர்த்தம். வக்கானா பாதுகாத்தான்னு அர்த்தம். சரியா? அப்ப இதோடைய அர்த்தத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ 13வது தம்ரீன் என்ன சொல்றாங்க பாருங்க. தகூனு கலிமத்து முஅத்தாதின் முஅத்தாத் என்ற வார்த்தை ஆகும். இஸ்ம ஃபாயிலின் இஸ்மு ஃபாயிலாக ஆகும். வதகூனு இன்னும் அந்த முஅத்தாத் என்ற வார்த்தையாகும். இஸ்ம மஃஊலின் இஸ்மு மஃஊலாக ஆகும். இப்போ முஅத்தாது படிக்கும்போது ஒரே மாதிரிதான் இருக்கும். முஅத்தாதுன் முஅத்தாதுன். ஆனா அது இஸ்மு ஃபாயிலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, இஸ்மு மஃஊலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எது? இந்த முஅத்தாதுன் தான் வரும். இஸ்மு ஃபாயிலுக்கும் முஅத்தாதுன் தான் வரும், இஸ்மு மஃஊலுக்கும் முஅத்தாதுன் தான் வரும். அதான் சொல்றாங்க இஸ்மு ஃபாயிலாகவும் இந்த வார்த்தையாகும், இஸ்மு மஃஊலாகவும் இந்த வார்த்தையாகும். ஜின்ஹா அந்த வார்த்தைக்கு வசன் கூறு. ஃபில் ஹாலைனி ரெண்டு நிலைமையிலே, அதாவது இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃஊல் ரெண்டு நிலைமையிலும் அந்த முஅத்தாத் என்ற வார்த்தைக்கு வசன் கூறு. சும்ம லஅஹா பிறகு அந்த வார்த்தையை வை. ஃபி ஜும்லத்தின் முஃபீதத்தின் ஒரு பயன் தரக்கூடிய வாசகத்திலே அந்த வார்த்தையை வை. ஃபி குல்லி ஹாலின் மின்ஹுமா அந்த இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃஊலில் இருந்து ஒவ்வொரு நிலைமையிலேயும் ஒரு பயன் தரக்கூடிய வாசகத்திலே வைத்து அந்த வார்த்தையை அமை. இப்ப முஅத்தாத் இஸ்மு ஃபாயிலா வரும், இஸ்மு மஃஊலா வரும். அந்த ரெண்டும் வரும்பொழுது அதோடைய அசல் வசன் என்ன? முஅத்தாதுக்கு இஸ்மு ஃபாயிலோடைய வசன் எப்படி வரும்? முஅத்தாதுக்கு இஸ்மு மஃஊலோடைய வசன் என்ன வரும்? அது சொல்லணும் ஃபர்ஸ்ட். அதுவும் முஅத்தாத இஸ்மு ஃபாயிலா வச்சு ஒரு வாசகம் அமைக்கணும். அதே முஅத்தாத இஸ்மு மஃஊலா வச்சு ஒரு வாசகம் அமைக்கணும். சரியா? பாருங்க, அதன்படி நம்ம அதோடைய பதிலை பார்ப்போமா? அப்ப 11வது தம்ரீன் முடித்து 12வது தம்ரீன் 13வது தம்ரீன் பாருங்கள். அதோடைய ஜவாப் பாருங்க. முஅத்தாதுன் 13வது தம்ரீனுடைய ஜவாப். இது இஸ்மு ஃபாயிலின். முஅத்தாதுன் இஸ்மு ஃபாயிலின் இஸ்மு ஃபாயிலான முஅத்தாத். அலா வஸ்னி முஃப்தாயிலின் பி கஸ்ரில் ஐனி ஐனுக்கு கசர் குறிப்பதை கொண்டு, இந்த ஐன் கலிமா இருக்குல்ல, அது கசர் கொடுப்பதை கொண்டு முஃப்தாயிலின் என்ற வசனின் பிரகாரம் இது இஸ்மு ஃபாயிலாக இருக்கிறது. இந்த முஅத்தாதுன் என்பது இஸ்மு ஃபாயில். எப்போதான் அதோடைய வசன் எப்படி வரும்? அலா வஸ்னி முஃப்தாயிலின் பி கஸ்ரில் ஐன் ஐனு கசர் கொடுப்பதை கொண்டு முஃப்தாயில் என்ற வசனின் பிரகாரம் இஸ்மு ஃபாயிலாக இருக்கும். அப்ப இது
இதுக்கு நம்ம முஅத்தாது இருக்குல்ல, முஅத்தாதுக்கு இஸ்மு ஃபாயில் கேட்டோம்னா என்ன செய்யணும்? முஃப்தஇல்னு அதோடைய வசன் வரும். ஆனா முஅத்தாதும் இஸ்மு மஃபூலின், இது இஸ்மு மஃபூல் ஆகும். அலா வஸ்னி முஃப்தஅலின் பி ஃபத்ஹில் ஐனி, ஐனுக்கு ஃபத்ஹ் கொடுப்பதை கொண்டு, இந்த ஐன் கலிமாவிற்கு ஃபத்ஹ் கொடுப்பதை கொண்டு முஃப்தஅல் என்ற வசனின் பிரகாரம் இந்த முஅத்தாத் என்பது இஸ்மு மஃபூல் ஆகும். புரியுதா? அப்போ முஅத்தாதும் தான். ஆனா நம்ம வசன் படிச்சிருக்கோம். இஃப்தஅல யஃப்தஇலு இஃப்திஆலன் ஃபஹுவ முஃப்தஇலுன் முஃப்தஇலுன். உஃப்துஇல யுஃப்தஅலு இஃப்திஆலன் ஃபஹுவ முஃப்தஅலுன். அப்ப இஸ்மு மஃபூலுடைய வசன் முஃப்தஅலுன், இஸ்மு ஃபாயிலுடைய வசன் முஃப்தஇலுன். ரெண்டுமே நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இங்க ஏலால் ஏற்பட்டனால ரெண்டும் என்னவாயிருச்சு? ஒரே மாதிரி தெரியுது. ஏலால் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட்டனால என்ன செஞ்சிருக்கு? இங்க ரெண்டும் வெளியே பார்க்கும்போது ஒரே மாதிரி தெரியுது. சரியா? வசன் நமக்கு பார்க்கும் பொழுது அதை நம்ம படிச்சிருக்கோம். மீசான்ல இஸ்மு ஃபாயிலுடைய வசனையும் படிச்சிருக்கோம், இஸ்மு மஃபூலுடைய வசனும் படிச்சிருக்கோம். அப்ப இதுக்கு ஐன் கலிமால ஃபதஹ் வரணும், அதுக்கு வசன் சொல்லும் பொழுது இதுக்கு கஸ்ர் வரணும். சரியா? அப்ப ரெண்டு ஒரு ஜும்லால வச்சு அமைக்க சொன்னாங்கல்ல, அதான் இங்க சொல்றாங்க. அந்த ஜும்லா தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பாப்போமா? இந்த ஜும்லாவுடைய அர்த்தம் பாருங்க. அல் முஜ்தஹிது முஅத்தாது தஃபவுகி. இப்ப இதோடைய அர்த்தம் என்ன? கடினமாக உழைப்பவன். அல் முஜ்தஹிது கடினமாக உழைப்பவன். முஅத்தாது தஃபவுகி சிறந்து விளங்குவதை, தஃபவுக்னா மேலோங்குவதை பழக்கமாக கொண்டவர். அப்ப கடுமையாக உழைக்கக்கூடிய ஒருவராகிறவர் மேலோங்குவதில் வளமையாக, அதாவது சிறந்து விளங்குவதை பழக்கமாக கொண்டவராக இருக்கிறார். அப்ப இங்க பழக்கமாக கொண்டவர் முஜ்தஹித் தான் அதை குறிக்கிறது. அதனால இது இஸ்மு ஃபாயில், பழக்கமாக கொண்டவராக இருக்கிறார். சரியா? இங்க பாருங்க, இஸ்மு மஃபூலா வச்சு ஒன்னு அமைக்க சொன்னாங்கல்ல, அது பாருங்க. அல் ஆஇது மின் சஃபரிஹி முஅத்தாதுன் மின் அஸ்திகாஇஹி. அல் ஆஇது திரும்ப வருபவன், மின் சஃபரிஹி தன் பயணத்திலிருந்து திரும்பி வருபவன் ஆகிறவன், முஅத்தாதுன் மின் அஸ்திகாஇஹி தன் நண்பர்களிடமிருந்து சந்திக்கப்படுபவனாக இருக்கிறான். அப்ப யாராச்சும் ஊர்ல இருந்து திரும்பி வந்தா எல்லாரும் போய் சந்திப்பாங்க, அப்படிதானே? சந்திக்கப்படுபவன் தான் இவன். ஆனா இவங்க தானே போய் சந்திக்கிறாங்க. அப்ப தன் பயணத்திலிருந்து திரும்பி வருபவனாகிறவன் அவன் சகோதரர்களிலிருந்து சந்திக்கப்படுபவனாக வந்து பார்த்து போகக்கூடிய வளமையாக கொண்டவனாக இருக்கிறான். அப்ப சந்திக்கப்படுபவனாக இருக்கிறான். அப்ப அஸ்திகா தான் என்னது வந்து சந்திக்கிறாங்க. அப்ப அவங்கதான் இஸ்மு ஃபாயில். லாயிதுன்றவங்க இஸ்மு மஃபூல். சரி, இவன் தான் சந்திக்கப்படுபவனாக இருக்கிறான்னு நம்ம அர்த்தம் வச்சோம். இஸ்மு மஃபூலா தான் இங்க என்ன செய்யணும்? அர்த்தம் வைக்கணும். சரியா? அப்ப முஅத்தாதுனுக்கு என்னது? திரும்பி திரும்பி வந்து பார்க்கப்படுபவனாக, என்னது? திரும்பி திரும்பி வந்து பார்க்கப்படுபவனாக இருக்கிறான். அப்ப ரெண்டுமே வச்சு நம்ம என்ன செஞ்சாச்சு? அமைச்சாச்சு. வாருங்கள் அடுத்த தம்ரீனை நாம் பார்ப்போம். இப்ப அடுத்த தம்ரீனை பாருங்கள், 14வது தம்ரீன். அப்ப இங்க நம்மளுக்கு எப்பவும் போல கடைசி தம்ரீன் வந்தாச்சு. கடைசி தம்ரீன் எப்பொழுது என்ன செய்வாங்க? நம்மளுக்கு கவிதை தருவார்கள். அந்த கவிதை தான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. வாருங்கள் அந்த கவிதையை, அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து அதற்கான பதிலையும் நாம் பார்ப்போம். இஸ்ரஹ் அல் பைத்தைனில் ஆத்தியைனி. பின்வரக்கூடிய ரெண்டு கவிதையை நீ விவரி. சுமசின் ஃபஅலைனி. ரெண்டு ஃபேலுக்கு வசன் கூறு. எல்லாத்துக்கும் வேணும். ரெண்டு ஃபேலுக்கு நீ என்ன செய்?
வசன் கூறு. வசலாசத்த அஸ்மாஇன், மூன்று இஸ்முகளுக்கு நீ என்ன செய், வசன் கூறு. ஃபீஹிமா, அந்த ரெண்டு கவிதையிலே, இந்த ரெண்டு கவிதையிலே உள்ள ரெண்டு ஃபிஅலுக்கும் மூணு இஸ்முக்கும் நீ வசன் கூறு. ஃபர்ஸ்ட் விவரிச்சிரும், அதுக்கப்புறமா என்ன செஞ்சிரும், அவங்க கேட்ட மாதிரி ரெண்டு ஃபேலுக்கும் மூணு இஸ்முக்கும் வசன் கூறிடும். இப்ப பாருங்க, இந்த கவிதையோட அர்த்தம் ஆஹ் சுருக்கமா கூறணும் என்றால், ஒரு சோதனைக்கு ஒன்னொன்னு சோதனை ஈடாகாது. ஒரு சோதனைக்கு ஒன்னொன்னு சோதனை ஈடாகாது. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தவங்க நம்மளுக்கு சோதிச்சிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்களும் நம்ம அப்படி சோதிக்கணுமா? ஒரு சோதனை மன்னிக்கலாம்ல அத. ஒரு சோதனைக்கு இன்னொன்னு சோதனைன்றது எப்பவுமே என்னவாகாது, ஈடாகவே ஆகாது. நம்ம என்ன செய்யணும், அதை மன்னிக்கணும். இல்லாட்டி அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம அவங்கள இது பண்ணுவோம், இவங்க அவங்க பண்ணுவோம், இப்படி மாத்தி மாத்தி என்ன செய்யணும், மாறிக்கிட்டே தான் இருக்கும் அந்த சோதனை. அப்ப ஒரு சோதனைக்கு இன்னொரு சோதனை தான் ஈடாகும். அப்ப நான் அவங்கள்ல இருந்து நம்மள ஒருத்தவங்களை கொண்டுட்டாங்கன்னா அவங்கள நம்மள திருப்பி கொல்லணும்னு அவசியம். இப்படியே அந்த சோதனைக்கு இன்னொன்னு சோதனை தான் ஈடாகும்னா ஆகாது. சரியா? அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அதை புரிய வச்சுட்டு ஒண்ணு சொல்றாங்க. இப்ப மானம், அதாவது சில பேருக்கு எவ்வளவு திட்டினாலும் அசிங்கப்படுத்தினாலும் மார்க்கம், சில பேருக்கு மார்க்கம் என்பதே இருக்காது. மார்க்கமோ, அதாவது பிரின்சிபலா இப்படிதான் இருப்பேன், கௌரவமா இருப்பாங்க சில பேரு. அது எதுவுமே இல்லாம ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. நம்ம அவங்கள திட்டினாலும் சரி, அசிங்கப்படுத்தினாலும் சரி, ஆனா என்னது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம அவங்கள திட்டணும்னா அது அவங்களுக்கு பெருசா இருக்காது. ஆனா அவங்க நம்மள திட்டுனா நம்ம மானம் கௌரவமா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம அவங்க நம்மள திட்டும் பொழுது என்னவாயிரும், நம்மளுக்கு அசிங்கமா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், நம்மளுடைய மானமே போயிரும். அவங்களுக்கு மானம் மரியாதைலாம் பார்க்கவே மாட்டாங்க. அதனால நம்ம எவ்வளவு திட்டினாலும் அவங்களுக்கு பெருசாவே தெரியாது, பழகி போயிருக்கும். அதனால அசால்ட்டா எடுத்துப்பாங்க. ஆனா நம்ம திட்டும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, திருப்பி நம்மள திட்டுவாங்க. அது நம்மளுக்கு மானம் கௌரவம் இருக்கும்பொழுது நம்மளுக்கு அது பெருசா வலிக்கும். அதனால அவங்க கிட்ட பேசவே கூடாது. நம்ம நம்மளுக்கு ஈஸியா இருக்கும், திட்டிடலாம் அசால்ட்டா. அது விஷயம் என்னன்னா அவங்க திருப்பி திட்டுவாங்களே. அதனாலதான் என்ன செய்யக்கூடாது, அவங்கள திட்டுறதுனால அவங்களுக்கு மானம் ரோஷம் அது பெரிய விஷயமே இல்லை. ஆனா அவங்க நம்மள திருப்பி திட்டினா எவ்வளவு பெரிய அசிங்கம், நம்மளுக்கு மானம் மரியாதை எல்லாம் இருக்கும்ல. அப்ப நம்மளுக்கு அது ரொம்ப பெரிய கௌரவ சிக்கலா போயிடும். அதனால இந்த மாதிரி மானம் மரியாதை இல்லாமட்டால நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசவும் கூடாது, அவங்க கூட விரோதம் வச்சுக்கவே கூடாது. அவங்க கூட விரோதம் வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நம்மளுக்கு தான் பாதிப்பு வரும்னு சொல்றேன். சரியா? இப்ப பாருங்க இதோடைய விஷயத்தை பார்ப்போம். பலாஉன், ஒரு சோதனை ஆகிறது. லைஸ யஅதிலுஹு பலாஉன், அந்த சோதனைக்கு ஒன்னொன்னு சோதனை ஆஹ் சரிசமமாக இல்லை. அந்த சோதனைக்கு ஒன்னொரு சோதனை சரிசமமாக ஈடாக இல்லை. அதாவது கைரி தி ஹசபின் வதீனின், தி ஹசபின் வதீனின்னா மார்க்கம் இன்னும் மானம் உடையவன் அல்லாதவன். மார்க்கம் இன்னும் மானம் உடையவன் அல்லாதவன், அதாவது ரெண்டுமே இல்லாதவன் அர்த்தம். மார்க்கம் மானம் உடையவன் அல்லாத ஒருவனுடைய விரோதமாகிறது. அப்ப ரெண்டுமே இல்லாத, மார்க்கம் மானம் இல்லாத ஒருவனிடம் விரோதமாகிறது. யுபீஹுக மின்ஹு, உனக்கு அந்த விரோதம் ஆகுமாக்கும். மின்ஹு, அவனிடம் இருந்து, அந்த மான மரியாதை இல்லாதவனால அவனிடமிருந்து உனக்கு ஆகுமாகும். இருளன் லம் யசுன்ஹு, அந்த மான மரியாதையை அவன் பாதுகாக்க மாட்டானே, அத்தகைய மான மரியாதையை உனக்கு ஆகுமாக்கும். அப்ப அவனிடம் இருந்து உனக்கு ஆகுமாக்கும்னா, அந்த மான மரியாதையை உனக்கு ஆகுமாக்கும்னா
நீ என்ன வேணா அவனை சொல்லலாம். லம் யசுன்ஹு அவனுடைய மானம்ன்றது எப்படிப்பட்டது? அந்த மானத்தை பாதுகாக்க மாட்டான். அந்த மானத்தை பாதுகாக்கவில்லையே. இருளன் இதுதான் இந்த ஹூ போது. இந்த மானத்தை அவன் பாதுகாக்கவில்லையே, அத்தகைய மானத்தை உனக்கு ஆகுமாக்கும். அவன் மானத்தை நீ என்ன வேணா செஞ்சுக்கலாம். அவன் கூட விரோதம் வச்சிருந்தா அவன் மானத்தை, அது பாதுகாக்கப்படாத மானம். நம்ம என்ன சொன்னாலும் அது அவனை பாதிக்கவே பாதிக்காது. இப்ப பாதுகாக்கவில்லையே அந்த மானத்தை அவனிடம் இருந்து உனக்கு என்ன செய்யும்? ஆகுமாக்கும். நீ என்ன வேணா அவனை செஞ்சுக்கலாம். ஆனா அது உனக்கு ஆகுமாக்கும். ஆனா وَيَرْتَعُ مِنْكَ فِي عِرْضٍ مَصُونٍ இங்கதான் பிரச்சனை. என்ன? ஒன்னிலிருந்து என்னது? ஒன்னிலிருந்து அவன் களங்கம் ஏற்படுத்துவான். இந்த மான மரியாதை இல்லாதவன் என்ன செய்வான்? அவனிலிருந்து உனக்கு எப்படி ஆகுமாக்குமோ, அது அது பாதுகாக்கப்படாத மான மரியாதை. ஆனா நம்மது பாதுகாக்கப்பட்டது. நம்ம நம்ம மான மரியாதை பாதுகாத்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நம்ம மான மரியாதை பாதுகாக்கப்பட்டது. இப்ப நம்மளுடைய மான மரியாதை பாதுகாக்கப்பட்ட மான மரியாதை. இல்லைன்னா கௌரவம், மானம்னு அர்த்தம். சரியா? அப்ப பாதுகாக்கப்பட்ட மானத்தில் இருந்து முன்னில் இருந்து அவன் என்ன செய்வான்? களங்கம் ஏற்படுத்துவான். ஒன்னிலிருந்து அவன் களங்கம் ஏற்படுத்துவான். மசூனின் பாதுகாக்கப்பட்ட அந்த மானத்திலே களங்கம் ஏற்படுத்துவான். அவன் பாதுகாப்பு இல்லாத மானம். அதை நம்ம என்ன சொன்னாலும் வேஸ்ட் தான். ஆனா பாதுகாக்கப்பட்ட மானத்திலே ஒன்னிலிருந்து அவன் களங்கம் ஏற்படுத்துவான். அதை கவனிச்சுக்கணும். அதனால ஒரு சோதனைக்கு ஒரு சோதனை எப்பவுமே என்னவாகாது? ஈடாகாது. சரியா? இப்ப வாருங்கள், இவங்க சொன்ன அந்த தம்ரீனை இன்று நாம் பார்ப்போம். அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. ரெண்டு ஃபேலுக்கு வசன் கூற சொன்னாங்களே. யுபீஹு. இப்ப யுபீஹுக்கு இதுல ஏழால் ஏற்பட்டிருக்கு. யுபு ஈஹுன்னு இருக்கும். அதுதான் யுபீஹுன்னு மாட்டிருக்கு. அப்ப ஏழாளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? யுபு ஈஹு. அதன்படி பா யா ஹா இது மூணு தான் அசல். அப்ப ஃபா ஐன் லாமா மாத்தி என்ன வந்துருச்சு? யுஃப் எயிலு. அதே வடிவமைப்புல கொண்டு வந்தாச்சு. யுஃபீலு. அது யுபீஹுன்னு மாத்திரம். ஏன்னா ஏழாளுக்கு அப்புறமா யுபீஹுன்னு மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? வசன் எடுக்கணும். அதனால யுஃபீலு. அடுத்து எசூனு. இது எப்படி இருந்துச்சுன்னா எஸ் ஊனு. அதான் எசூனுன்னு மாறி இருக்கு. அப்ப எஸ் ஊனு அதுக்குதான் நம்ம என்ன செய்யணும்? வசன் எடுக்கணும். ஏழாளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அதுக்கு நான் வசன் எடுக்கணும். இப்ப எசு உனு அதுக்கு முன்னாடி எஸ் உனுன்னு இருந்துச்சு. இப்ப அதன்படி சாது வா உனு இது மூணுத்தையும் ஃபா ஐலாமா மாத்தி எஃப் ஊனு எஸ் ஊனு அதுக்கு வசன் சொல்லியாச்சா? அடுத்து மூணு இஸ்முக்கு வசன் சொல்ல சொன்னாங்க. பலா உன் பா முதல் எழுத்து, லாம் ரெண்டாம் எழுத்து, அம்சா மூணாவது எழுத்து. அப்ப அது பாருங்க. அதன்படி மூணு எழுத்தையும் ஃபா ஐன் லாமா என்ன செஞ்சாச்சு? மாத்தி அதே எது அதிகப்படியா இருந்துச்சோ அந்த அதிகப்படியே இதுலயே கொண்டு வரணும். அலிஃப் வந்துச்சு, இதுலயும் அலிஃப் கொண்டு வந்தாச்சு. இப்போ பலா உன் அப்போ ஃபஆலுன். சரியா? இப்போ பலா உன் ஃபஆலுன் அந்த மூணு எழுத்து ஃபா ஐன் லாமா மாத்தி அதிகப்படியான அதோடைய ஹரக்கத்தை எல்லாம் கொடுத்து ஃபஆலுன் மாத்தியாச்சு. ஹாசாபுன் ஹாசீன் பாதா அசல். அதே போல ஹரக்கத் இதுல எதுவுமே எக்ஸ்ட்ராவும் இல்லை, எதுவும் மாறல. அது அப்படியே அப்படியே கொண்டு வந்துருங்க. ஃபாயின் இல்லாம மாத்தி ஹசபுன் ஃபஅலுன். அடுத்தது மஹ்ஃபூதுன். மஹ்ஃபூதுன்ற வார்த்தை அங்கே இல்லை. மசூனுன் தான் இருந்தது. நம்ம அந்த மசூனுக்கு வேணாம் சொல்லி விடுவலாம். ஆஹ் மசூனு நம்ம சொன்னோம்ல. அப்ப மசூனுன்ற வார்த்தை அங்க இருந்தது. அந்த மசூனுல மஸ் ஊனுன்னு இருக்கும். என்ன இருக்கும்? மஸ் ஊனுன்னு இருக்கும். அதுல வாவு போக்கப்பட்டுதான் மசூனுன்னு ஆயிடுச்சு. அப்ப அது நம்ம போக்கிட்டனால என்ன செய்யணும்?
அது போக்கப்பட்டிருந்துச்சுன்னா இதனையும் போக்கணும். அதனால இதை போக்கிட்டு மஃபூலுன் ஐன்னு போக்கப்பட்டுச்சுல்ல, வாவ் வந்து ஐன்னு, அதுல வாவ் போக்கப்பட்டனால இதுலயும் போக்கி என்னவாயிருச்சு, மஃபூலுன் படிக்கணும். மஊலுன் படிக்காம மஃபூலுன் அப்படின்னு படிக்கணும். சரியா? அப்போ 3 இஸ்மு சொல்லியாச்சு. அதே போல 2 ஃபேலும் சொல்லியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள். இதுடன் இந்த தம்ரீன்கள் முழுவதுமாக முடிந்து விட்டது. தொடர்ந்து அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்போம். புது பாடத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.